இன்றைய இறைவார்த்தை. இறைவாக்கினர் தானியேல் நூலில் இருந்து வாசகம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் ஆட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்த போது நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதை விட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். இயேசுவின் மீது, அவர் வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டால் நாமும் பெரியவற்றை காண்போம். இன்று அதிதூதர்களின் பெருவிழா. மைக்கேல் கடவுளை போன்றவர் என்று பொருள். இவர் வான்படைகளின் தளபதி, போரிட்டு வெற்றி தருபவர். தீயோனின் சோதனை நேரங்களில் நாம் இவரை நாடி செல்ல வேண்டும். இவர் நமக்கு பாதுகாப்பும் வெற்றியும் தருவார். கப்ரியேல் கடவுளின் ஆற்றல் என்று பொருள். இவரே இறை தூதர், இறை செய்தியை கொண்டு வருபவர். நமக்கான இறை செய்தியை அறிய இவரை நாம் நாட வேண்டும். நாமும் இறைவாக்கு உரைப்பவர்களாக மாறிட அழைக்கும் இவர்தான் நமது விண்ணப்பங்களை இறைவன் பாதம் எடுத்து செல்பவராகவும் இருக்கிறார். ரபேல் கடவுள் குணப்படுத்தியுள்ளார் என்று பொருள். பயணம் மேற்கொள்பவர்களுக்கும் மருத்துவத்துறை பணியாளர்களுக்கும் பாதுகாவலரான இவர் நாமும் குணமளிக்கும் பணிகளில் ஈடுபட வழிகாட்டுகின்றார். இந்த அதிதூதர்களை நம்பிக்கையோடு நாம் கரம் பற்றுவோம். பாதுகாப்பையும் பராமரிப்பையும் வெற்றியையும் அதைவிட மேலானவற்றையும் காண்போம்.